நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எப்பயுமே நல்ல வார்த்தைகளாக பேசுங்க, நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க, நல்ல சொற்கள் மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா எப்பயுமே நம்ம தலைக்கு மேலே ஒருத்தங்க ஏஞ்சல்ஸ் வந்து தேவதைகள் பறந்துட்டு இருப்பாங்க. உண்மையாகவே ஏஞ்சல்ஸ் இருக்காங்களா, உண்மையாக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களான்றதை விட்டுடுவோம். ஆனால் உண்மையாக ஏஞ்சல்ஸ் இருக்காங்களான்றது இப்போ தாதாஸ்துன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது உண்மைதான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாங்க நான் கூட நீ சிலர் காரில் பார்த்தீங்க, சிலரோட பைக்கில், சிலர் காரில், சிலர் வேனில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஃபோட்டோவே அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரியே ஃபோட்டோ உங்களுக்கு 1 or 2 டேஸ்க்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிவிடுவாங்க. எப்படியாவது சொல்லிவிடுவாங்க, யார் மூலியமாக சொல்லுவாங்க. இப்போ ஏஞ்சல்ஸே இறங்கி வந்து சொல்லுவாங்கன்னா கிட்ட அவங்க சொல்லுவாங்க, நம்ம காதில் சரியாக கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சூட்சமத்து கூட பழக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியும். சிலருக்கு இதை வந்து நம்ம ரேக்கி கிளாஸில் சொல்லித்தர விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்படி ரேக்கி கிளாஸில் சொல்லிக் கொடுக்கும்போது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புழுவாக வடிவம் அப்படியே ஷேப்பாக ஏதோ அப்படியே நெளிஞ்சு போயிட்டே இருக்குது. நான் இப்படி பார்க்குறேன், இப்படியே கண்ணை அப்படியே பார்க்குறேன், அப்படி திரும்புகிறேன், இப்படி திரும்புகிறேன், அப்படியே அந்த புழுவாக நெளிஞ்சு போயிட்டுருக்கு. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எப்பயுமே நல்ல வார்த்தைகளாக பேசுங்க, நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க, நல்ல சொற்கள் மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா எப்பயுமே நம்ம தலைக்கு மேலே ஒருத்தங்க ஏஞ்சல்ஸ் வந்து தேவதைகள் பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல நம்ம நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது அந்த எண்ணங்களுக்கான பலம் கிடச்சி அவங்க ததாஸ்து சொல்கிறாங்க பாருங்கள், அது ஒரு ஆசீர்வாதம் மாதிரியானது. அதாவது ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது வேண்டாங்க, அப்படிங்கிறவங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா அவங்களாம் ஒரு மரியாதை. ஏன்னா நம்மளை விட அவங்க உயர்ந்தவர்கள், சரிங்களா? நம்ம வந்து ஃபிசிக்கல் பாடியோடு இருக்கிறோம், அவங்க ஃபிசிக்கல் பாடி இல்லாமல் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. அவங்க ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் சொல்ல நமக்கு அப்படியே நடக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க உண்மையாகவே ஏஞ்சல்ஸ் இருக்காங்களா, உண்மையாக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களான்றதை விட்டுடுவோம். ஆனால் உண்மையாக ஏஞ்சல்ஸ் இருக்காங்களான்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம நார்மலாகவே ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்போஸ் கேள்விப்படலை அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. 11 டைம் பார்க்குறோம், திடீர்னு டைம் பார்த்தா 11 இருக்குது. 12 1 காலையில் கண்ணு முடிக்கிறேன், கண்ணு முடிச்சா வாடனடேச்சு டைம் பார்த்தா மணி 6, கரெக்டாக 6:00. சிலருக்கு 4:00 இல்லை 4:44, 5:55. இந்த மாதிரியான எண்கள் உங்கள் கண்களில் அதிகமாக படுகிறது. அப்படி நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம், இல்லை காரில் போயிட்டுருக்கோம், எதிரில் வர கார் எதிரில் அப்படி போயிட்டுருக்கு, பக்கத்தில் ஒரு கார் நம்மளை கிராஸ் பண்ணி போகுது. சும்மாடி எதாச்சும் அப்படி பார்க்குறோம், நம்பர் வந்து 5555 6655. இந்த மாதிரியான எண்கள் நம்ம கண்களுக்கு அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா கேலண்டரை பார்த்தா கூட திடீர்னு பார்ப்போம் 11ன்ற நம்பரை பார்ப்போம். நிறைய எண்கள் இருக்குது. 11ன்ற நம்பர் பார்ப்போம், 22ன்ற நம்பர் பார்ப்போம். ஒன்று 2 டிஜிட்லேயோ இல்லை 3 டிஜிட்லேயோ இல்லை 4 டிஜிட்லேயோ சம்டைம்ஸ் 5 டிஜிட்டில் கூட நம்ம ஒரே வரிசையான எண்கள், ஒரே மாதிரியான எண்கள், இந்த மாதிரிலாம் பார்ப்போம். இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஏஞ்சல்ஸ் தேவதைகள் நம்ம கூட இருக்காங்க, நமக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ ததாஸ்துன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது உண்மைதான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாங்க நான் கூட நீ சிலர் காரில் பார்த்தீங்க, சிலரோட பைக்கில், சிலர் காரில், சிலர் வேனில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஃபோட்டோவே அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரியே ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நான் ஜாலியாக அப்படியே கார் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னை ஒரு வேன் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகுது. முன்னாடி போயிட்டு என் முன்னாடியே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் திரும்பினா போக முடியல, அந்த பக்கம் திரும்பினா போக முடியல, லெஃப்ட்டு ரைட்டு ஓவர்டேக் பண்ண முடியல. அவங்க ஸ்லோவாக போகிறாங்க, நம்மளும் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். அப்படியே ஏன்டா ஸ்லோவாக போகிறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு டென்ஷன். அப்படியே பார்த்தா ஒரு ஏஞ்சல் ஃபோட்டோ மாதிரி அந்த வேன் பின்னாடி இருக்குது. ஏஞ்சல் ஃபோட்டோ மாதிரி இருக்கேன்னு நம்பரை பார்த்தா வண்டியோட நம்பர் வந்து 6677 இல்லை 1234 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. இப்படியாக கண்கள் அடிக்கடி படுறாங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் நம்ம கூட இருக்காங்க, நம்மக்கிட்ட ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்கன்னு அர்த்தம். அதற்காக என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? சரிங்க, நானும் இந்த மாதிரி நம்பர் அடிக்கடி பார்க்குறேங்க, நான் இப்போ என்ன பண்ணணும், அவங்க எங்கிட்ட என்ன சொல்ல வராங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அமைதியாக கண்ண முடிய உட்காருங்க. அமைதியாக கண்ண முடிய உட்காந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீரியல் நம்பர் 1111ன்றது டெய்லி பார்க்குறீங்க. காலையில் 11 பார்க்குறீங்க, மத்தியானம் 11 நைட் 11 பார்க்குறீங்க. ஆர் 555 நம்பர் எந்த நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்களோ, ஆர் இப்போ நீங்கள் வந்து 1111 தான் அடிக்கடி பார்க்குறீங்க, இல்லை 111 அடிக்கடி பார்க்குறீங்க, 111 டைமு இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா கண்ண மூடி உட்காந்து எந்த எண்களை அதிகமாக பார்க்குறீங்களோ அந்த எண்கள் கிட்டே கேளுங்க. 1111 555 ஏதோ ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பர்கிட்ட கேளுங்க.
இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து எண்கள் அடிக்கடி வந்து காமிக்கிறீங்க நீங்கள் என்கிட்ட, எதற்காக வந்து காமிக்கிறீங்க? இப்போ ஏஞ்சல் வந்திருக்கீங்கன்னு புரியுது, ஆனால் எந்த ஏஞ்சல் எனக்கு சரியாக தெரியலை, எனக்கு எதோ இன்ஃபர்மேஷன் சொல்ல வரீங்க, எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா கேட்டுட்டு அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருங்க. கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கேட்டு முடிச்சிருங்க. கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் அமைதியாக உட்காந்துருங்க. உங்களுக்கு 1 or 2 டேஸ்க்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிவிடுவாங்க. எப்படியாவது சொல்லிவிடுவாங்க, யார் மூலியமாக சொல்லுவாங்க. இப்போ ஏஞ்சல்ஸே இறங்கி வந்து சொல்லுவாங்கன்னா கிட்ட அவங்க சொல்லுவாங்க, நம்ம காதில் சரியாக கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சூட்சமத்து கூட பழகணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெளிவாக கேட்கும். சூட்சமத்தை நம்மளால் பார்க்க முடியுமா, சூட்சமத்தை கேட்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கேட்க முடியும். ரேக்கின்ற ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு அந்த ஏஞ்சல்ஸ் கூட எப்படி பழகிறது, ஏஞ்சல்ஸ் கூட எப்படி பேசுகிறது, ஏஞ்சல்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசி இன்ஃபர்மேஷன் வாங்குறது எல்லாமே சொல்லி தருவோம். சரி, எனக்கு ரேக்கிலாம் தெரியாதுங்க, அப்போ மெடிடேஷனில் உட்காந்துருங்க. இப்போ மெடிடேஷனில் உட்காந்துட்டு கேட்ட பிறகு, நல்லா ஸ்ட்ராங்காக கேட்ட பிறகு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் யார் மூலியமாக யாரோ ஒரு பர்சன் வந்து சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணால் அதுக்கான ஒரு விஷயம் சொல்லி தருவாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எங்கேருந்தோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். அந்த ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல சம்மந்தமே இல்லை. திடீர்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கால் பண்ணுவார். கால் பண்ணி எப்படா இருக்க, என்னமோ தெரியல உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதான் உனக்கிட்ட கால் பண்ணி பேசினடா, எப்படா இருக்கிற, சரி ஓகே, எதுக்கும் பார்த்து பைக்கில் போகும்போது காரில் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். யாரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசுவார், யாரோ சொந்தக்காரங்க கால் பண்ணி பேசுவாங்க, யாரோ ஒரு திடீர்னு வந்து சொல்லிட்டு போவாங்க, பார்த்து போயிட்டு வரப்பா, கார்லலாம் போகிற, அடிக்கடி ட்ராவல் பண்ணுற, பார்த்து போயிட்டு வைப்பாங்க. அதாவது கார்லேயோ பைக்லேயோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு விபத்து ஏற்படக்கூடியது, ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ நடக்க போகிறது அப்படின்றத நமக்கு முன்னாடியே ஏஞ்சல் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நமக்கு சரியாக புரியலை, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க யார் மூலியமாகவோ. இல்லை நம்ம சும்மா உட்காந்துட்டு இருப்போம். இப்போ ஏஞ்சல் கிட்டே கேட்டுட்டோம், அந்த நம்பர்கிட்ட கேட்டுட்டோம், ஏன்ப்பா என்னப்பா என்ன சொல்லுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டோம். கேட்ட பிறகு நம்ம மெடிடேஷனில் கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் யாரோ 2 பேர் பேசிட்டு போவாங்க, எதுக்கும் காரில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும், அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிட்டே போவாங்க. அந்த வார்த்தை மட்டும் நம்ம காதில் விடுவோம். அப்படின்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்கிறாங்க, பொறுமையாக கார் ஓட்டுங்க, நிதானமாக வண்டி ஓட்டுங்க, ட்ராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருங்கன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏஞ்சல் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட ஹையர் பீயிங்ஸ் அவங்க சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தராங்க, என்ன தெரியுங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் ஒரு 6 மணி 6:30 மணிக்குள்ளே, அதாவது சூரியன் முழுசாக வெளியில் வர்றதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் பாருங்கள் காலையில் அந்த நேரத்தில். அதே மாதிரி ஈவினிங்கில் சூரியன் கொஞ்சம் மறையிற நேரத்தில், அதாவது நீங்கள் வந்து வானத்தை போய் பார்க்கும்போது அவங்க கண்ணு கூசக்கூடாது, சரிங்களா? இப்போ சூரியன் இந்த பக்கம் இருக்கார், கிழக்கு பக்கம் இந்த பக்கம் இருக்காருன்னா நீங்கள் இந்த பக்கம் பார்க்கலாம். எம்டி ஸ்கையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். எம்டி ஸ்கை என்னென்னு கேட்குறீங்களா? அது மேகக்கூட்டங்கள் மேகமூட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் வெறும் பிளெயின் ப்ளூ இருக்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள். என்ன பண்ணுறீங்க, போயிட்டு நின்றுக்கிட்டு ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் அமைதியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா அப்படியே அந்த வானத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. எம்டி ஸ்கை தான் நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே ஸ்கை பார்க்க 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 உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உணர்த்தப்படும். நீங்களாக எதையுமே கற்பனை பண்ண வேண்டாம், நீங்களாக எதையுமே யோசிக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே ஸ்கை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஸ்கை பாருங்கள். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி பாருங்கள். அப்புறம் ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அப்படியே பாருங்கள். அதாவது உங்கள் பார்வையை வந்து ரொம்ப லாங்காக வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரீங்க. உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சிலருக்கு இதை வந்து நம்ம ரேக்கி கிளாஸில் சொல்லித்தர விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்படி ரேக்கி கிளாஸில் சொல்லி கொடுக்கும்போது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புழுவாக வடிவம் அப்படியே ஷேப்பாக ஏதோ அப்படியே நெளிஞ்சு போயிட்டே இருக்குது, நான் இப்படி பார்க்குறேன், இப்படியே கண்ணை அப்படியே பார்க்குறேன், அப்படி திரும்புகிறேன், இப்படி திரும்புகிறேன், அப்படியே அந்த புழுவாக நெளிஞ்சு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தா ஒரு சில்வர் கலரில் டாட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் அது தெரிகிறதா என்று பாருங்கள். இதில் சிலர் சொல்லியிருக்காங்க, சிலர் வந்து அப்படியே ரொம்ப பசியில் உட்காந்துருக்கேன், அப்படியே ஏந்திரிக்கும் போது அப்படியே கண்ணெலாம் அப்படியே ஜிகுன்னு அப்படியே டாட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் எங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என் கண்ணில் கோளாறுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, கண்ணில் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படிம்பாங்க. அப்படி தெரியுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன திரும்ப பண்ணுங்கள், அந்த டாட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இதில் 2 விஷயம். ஒன்று வந்து அந்த புழுவாக தெரியுது பாருங்கள், அது வந்து ஒரு விதமான எனர்ஜி, சக்தி. நம்ம கண்களுக்கு ஃப்ளூயிட் தேவை, இந்த இமைக்குள்ளும் கண்ணுக்கு நடுவில் ஒரு ஃப்ளூயிட் தேவை, அந்த ஃப்ளூயிட் தான் அந்த எனர்ஜி. டாட்டாக தெரியுது பாருங்கள். இதை தான் வேதாந்த மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், இறை துகள்கள்னு சொல்லியிருக்காரு. என்னங்க இறை துகள்கள், எங்கேயோ இறைவன் இருக்காரு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தான் கிடையாது. இறைவன் நம்ம கூட தான் இருக்கார், நம்மக்கிட்ட தான் இருக்கார்.
கோயிலில் தான் இருக்காரா, உங்கள் வீட்டு சாமி ரூமில் தான் இருக்காரா, எங்கேயுமே இருக்கார். எங்கேயும் நிறைந்திருப்பவர் தானே இறைவன். இறை துகள்கள் அவங்கள தான் வேற ஒரு லாங்குவேஜில் சொல்லணும்னா தேவதைகள், ஏஞ்சல்ஸ்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது சயின்ஸில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? காட்ஸ் பார்ட்டிகள்னு சொல்லியிருக்காங்க. காட்ஸ் பார்ட்டிகள்லாம் தமிழில் என்னங்க? இறை துகள்கள். ரெண்டும் ஒன்று தானே. சயின்ஸு காட்ஸ் பார்ட்டிகல் சொல்கிறாங்க, இவங்க நம்ம ஆன்மீகத்தில் வச்சுப்போம். ஆன்மீகத்தில் இறை துகள்கள் நம்மளால் பார்க்க முடியுமா? வெறும் கண்களால் பார்க்க முடியும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்டில் கொடுங்க. சரி, அவங்க தான் இறை துகள்கள்னு சொல்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது? அவங்கக்கிட்ட பேசுங்க. ஃபஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுங்கள்? அவங்கள போய் ஜஸ்ட் எந்த ஒரு தாட் ப்ராசஸும் வேண்டாங்க. எனக்கு தெரியுறாங்களா, பார்க்க முடியுதான்லாம் அப்படியே தேடிலாம் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு சும்மா போய் ஸ்கை கிட்ட போய் இல்லைங்க, ஸ்கை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. எம்டி ஸ்கை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் எல்லா ஏரியாலையும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நம்ம எம்டி ஸ்கை பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு, கண்ணுக்கு பழகின பிறகு நம்ம வீட்டுக்குள்ளேயும் தெரிவாங்க. ஃபஸ்ட் எம்டி ஸ்கை பாருங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 கை நல்லா இப்படி உரசிக்கிட்டு, கை இப்படி நேரம் நீட்டிக்கிட்டு, என் கைகளில் வாங்க, உட்காருங்கன்னு சொல்லுங்கள். என் கைகளுக்கு வந்து உட்காருங்கன்னு சொல்லுங்கள். சரிங்களா? அவங்க கைகளுக்கு வர சொல்லுங்கள். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. பிரபஞ்சத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இயற்கையாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை கோட்டை விட்டுடுறோம். பார்க்குறதில்ல, கவனிக்கிறதில்ல. இது செஞ்சு பாருங்களேன். அப்போ ஏஞ்சல்ஸு கூப்பிட்டு என்ன பண்ணலாம்? அவங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்க பேசுகிறது எப்படி கேட்குறது, ஏற்கனவே சொன்ன ரேக்கி கிளாஸ் அதெல்லாம் சொல்லித்தரோம். நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஏதாவது கேளுங்க, அவங்ககிட்ட பேசுங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் அடிக்கடி உங்ககிட்ட வரும்போது அவங்ககிட்ட சொல்லுங்கள், கண்ண முடிய உட்காந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி நம்பர்ஸ் வரீங்க, எதற்காக வரீங்கன்னு சொல்லி கேளுங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு எப்படியோ உணர்த்தப்படும். பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்குமே ஏஞ்சல்ஸ் பிரபஞ்சம் உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த உணர்வை நம்ம கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்து மனசு அமைதியாக வச்சு கேட்டுட்டோம்னா நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இது இன்னொரு லாங்குவேஜில் இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக மொத்தம் பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, எப்படியோ பேசிகிட்டு இருக்காங்க. கடவுள், இறைவன், தெய்வம், ஏஞ்சல்ஸ் யார் மூலியமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளால் ஏஞ்சல்ஸை வெறும் கண்களால் பார்க்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும். ஏஞ்சல் சொல்கிறத கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை அவங்க சொல்கிறாப்பாடி நடத்தி கொண்டு போங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அது கேட்டு நடந்துங்களேன். நிச்சயமாக வாழ்க்கை முன்னேறும். சப்போஸ் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் எல்லாராலையும், எல்லா மனிதர்களாலையும் பார்க்க முடியுங்க. எல்லாராலையும் அவங்கள உணர முடியும். எல்லாராலையும் அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் நீங்கள் பேச அவங்க கேட்க முடியும், அவங்களுக்கு பேசுகிற உங்களுக்கு கேட்கும். இதை பண்ணுங்கள். எப்பயுமே பிரபஞ்சம் நமக்கு உதவி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த உதவியை எடுத்துக்கு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிப்போம். வாழ்க வளமுடன்.